ஹலோ மீடியம் மக்களே. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் அகலேஷ் படத்துக்கு கிளம்பிட்டேன். பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த படத்தில். பட் என்னால் ட்ரைலர் பார்க்கும்போது கமல் வந்து சிம்புவை தத்தெடுத்திருப்பாரு. சிம்பு வந்து கமலோட இடத்துக்கு ஆசைப்பட்டு அவர் ஆள் வச்சோ இல்லை இவரோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் கமல் வந்து அதுலேருந்து தப்பிச்சு நம்ம வேகப்பட அஜித் மாதிரி கிளைமேக்ஸில் வந்து சிம்பு கூட சண்டை செய்கிறாரு. பார்த்தா இந்த மாதிரி தான் தெரியுது ட்ரைலரை. பட் இதுவாக இல்லாமல் இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். படம் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். போயிட்டான். ரயில் டெல்லி வந்து நிற்கும் போது அஞ்சு வண்ண பூவே படம் முடிஞ்சிருச்சு. எஸ், படம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் கடவுளெல்லாம் வேண்டிட்டு போனேன் இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் தெரில, எனக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனில் வர மாதிரி பவர் வந்துடுச்சு என்னன்னு தெரில. பார்க்குறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருக்கும்ன்றது தெரிகிற மாதிரி ஒரு பவர் வந்துடுச்சு போல். ஆக்சுவலாக படத்தோட கதை என்னன்னா, நான் ஃபஸ்ட்டில் சொன்னேனே அதே தாங்க அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அச்சு பிசாமல் அதே எடுத்து வச்சுருக்காங்க. பட்டு படத்தில் ட்விஸ்ட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ படம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ட்விஸ்ட் என்னன்னா, சந்திராவை தேடி போகிற நம்ம ஆண்டவர் போய் த்ரிஷா உஷார் பண்ணி கூப்பிட்டு போடுவார். அவர்கிட்ட இருந்து அலைக்கா நம்ம சிம்பு த்ரிஷா உஷார் பண்ணின்னு இல்லை, த்ரிஷாவை தூக்கிட்டு போயிடுவார். என்னடா பண்ணுறீங்க ஒன்றும் தெரில கைஸ், எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, முக்கியமான பாயிண்ட் வந்து பேர் போடுறது. அது எப்போ போடுறாங்கன்னா, படத்தை வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆண்டவரும் சின்ன சிம்புவும் குழி தோண்டி புதைப்பாங்க, சாரி மண்ணள்ளி குழியில் தள்ளுவாங்க. அப்போ தான் படத்தோட பேர் போடுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த படத்தில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய், குட் பாய். விநாயகா